ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, போன பதிவில் கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தார், உதி அப்படின்னா என்ன? இன்னும் கூட உதிய என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க நிறைய பேர். உதி அப்படின்னா திருநீர். நார்த் இந்தியாவில் உதிய திருநீர் சொல்லுவாங்க. அதுலேயும் சாய்பாபாவுடைய இது அந்த பிரசாதத்தை உதி பிரசாதம், அந்த ஹோம குண்டத்தில் அந்த தூணியில் எரியிற அந்த இது தான் நம்ம உதின்னு சொல்கிறோம். இதை ஏன் வச்சுக்கிறது, எப்படி வச்சுக்கிறது, எதுக்காக வச்சுக்கிறது, இதனுடைய பெருமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் இதை பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் தெரியாமலே விபூதி வச்சுக்கிறாங்க, உதி வச்சுக்கிறாங்க. அதனுடைய பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு வச்சா இன்னும் அதுக்கு ரொம்ப நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இது. புராண காலத்தில் ஒரு நாள் தூர்வாச முனிவர் தன்னுடைய காலை வேலை அந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதை முடிச்சுட்டு சிவபெருமான் தியானம் பண்ணி நெத்தியில் திருநீர் வச்சுட்டு அப்புறம் பித்ருலோகத்துக்கு புறப்பட்டார். பித்ருலோகத்துக்கு அங்கே ரொம்ப பெரிய ஒரு தவம் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு தவசீலரை எதிரில் பார்த்தாரு. மேலே வானவர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் மரியாதை நிமித்தமாக அவரை வணங்கினாங்க. மேலே தேவர்களே வணங்கினாங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய தவசீலராக இருப்பார் அவர். ஸோ அந்த நேரத்தில் தூர்வாசர் அந்த போகக்கூடிய அந்த வழியில் பெரிய கிணறு தென்பட்டுச்சு. கிணறு, இவ்வளோ பெரிய கிணறை நாம் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற ஒரு சிந்தனை அதுக்குள்ளே வந்துச்சு அவருக்கு. ஒரு கணம் கண்களை சுருட்டி அப்படி எட்டி பார்த்துட்டு அவர் மறுபடியும் நடக்க ஆரம்பித்தார். அந்த பெரிய கிணத்துக்குள்ளே நரகம் இருக்குல்லையே, நரகம் நம்மளாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நரகம். அந்த நரகத்தினுடைய ஒரு பகுதி அந்த கிணத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டார். அதில் பெரிய நெருப்பு ஜுவாலைகள், அப்புறம் கெமிக்கல், அமில மழை, பாம்பு, தேள், இந்த மாதிரி பெரிய விஷ ஜந்துக்கள்லாம் அங்கே இருக்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். பூலோகத்தில் பாவம் செஞ்ச எல்லாரும் அங்கே வதைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்லணுன்னா வதை, சிரமப்பட்டுருக்காங்க. சொல்ல முடியாத துயரத்தை அவங்க எல்லாம் பூலோகத்திலேருந்து இந்த பாவம் செஞ்சவங்களாம் அங்கே அனுபவிச்சிருக்கிறாங்க தொல்லையை. தூர்வாச முனிவர் இந்த பக்கம் போனார் இல்லைங்களா, அவர் குனிஞ்சி பார்த்து அங்கே பார்த்துட்டு அப்புறம் நகர்ந்தார் இல்லையா. அந்த அடுத்த செகண்டு திடீர்னு அங்கே ஒரு நிலைமை தலைகீழ மாறிப்போச்சு. என்ன மாறிச்சு அப்படின்னா, அந்த நரகத்தில் ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க. அதிசயம், அந்த பாம்பு, தேள், அங்கே இருந்த அந்த மலர் மாலைகள்லாம் இருக்கு இல்லையா, அப்படியே மாறிப்போச்சு. பாம்பு தேள்லாம் மாலையாக மாறிப்போச்சு. அந்த அமிலமெல்லாம் மழையாச்சு. அதெல்லாம் மழையாக அழகாக நல்லாயிடுச்சு. அந்த சுட்டு இருக்கிற தீ இருக்கு இல்லையா, அது இதமான ஒரு தென்றல் மாதிரி ஆகிப்போச்சு. அதெல்லாம் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாச்சு. ரொம்ப அந்த நரகம் முழுக்க சுகந்தமான ஒரு நறுமணம் வீசக்கூடிய நல்ல ஒரு காட்சியாக மாறிப்போச்சு. சந்தோஷமாக ஆகிப்போச்சு எல்லாருக்கும். அங்கே இருந்த பாவ ஆத்மாக்கள் தான் அங்கே இருக்காங்க. அவங்க எல்லாமே ரொம்ப ஆனந்தமாகிப்போச்சு அவங்களுக்கெல்லாம். அவங்க முகத்துலலாம் பிரகாசமாக இருந்தாங்க. இந்த நரகத்தை காவல் காத்துக்கிட்டு இருந்த அந்த கிங்கரர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த யமனுடைய அந்த சிப்பந்திகள், அந்த கிங்கர்கள்லாம் பயந்து, ஐயோ என்ன இப்படி ஆகிப்போச்சே, அது அப்படி தான் நரகமாக தான் இருக்கணும், இதுதான் சொர்க்கமாக மாறிப்போச்சேன்னு சொல்லிட்டு, திடீர்னு சொர்க்கமாக மாறிப்போச்சேன்னு சொல்லிட்டு நரகத்தை பற்றி யமன்கிட்ட போய் சொன்னாங்க. யமனும் பார்த்து அதிசயிச்சு போயிட்டார். என்னடா அது இப்படி மாறிப்போச்சே, தர்மசாஸ்திர நெறிகள் ஒருவேளை நமக்கு தெரியாமல், நமக்கு கட்டுப்பாடு இல்லாமல் எல்லாமே மாறி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி துன்பப்பட வேண்டியவங்க, துயரப்பட வேண்டியவங்க, கஷ்டத்தில் இருக்க வேண்டியவங்க, தண்டிக்கப்பட வேண்டியவங்க ஆனந்தமாக இருக்கிறாங்களே, எப்படி நம்மள அறியாமல் இப்படி ஆகிப்போச்சுன்னு பதட்டத்தோடு இந்திரன்கிட்ட ஓடினார் யமன். அவர் பார்த்த அந்த இந்திரனுக்கும் அவரே பார்த்தாரு. அவருக்கும் ஒன்றும் புரியலை. தேவாதி தேவர்கள் எல்லாருக்கும் இதற்கான காரணம் புரியவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சர்வேஸ்வரனிடத்துலையே ஈஸ்வரன்கிட்டே போனாங்க. ஈஸ்வரன்கிட்ட போனால் அவர் சிரித்தார். தன்னுடைய நெற்றியை காட்டி இந்த திருநீற்றை அகார உகார மகார, எப்படி அகார உகார மகார, மோதிர விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல், இந்த விரல்களால் அகார உகார மகார இந்த விரல்களால் எடுத்து நெற்றி நிறைய அதாவது திரிபுண்டரமாகவே, திரிபுராந்தரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி திரிபுண்டரமாகவே 3 கோடா, அப்படி திரிபுண்டரம் அப்படின்னா இந்த அகார உகார மகாரம், அதுதான். இப்படி அந்த வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு
அகாரம் அப்படிங்கிறது பிரம்மன், உகாரம் அப்படிங்கிறது விஷ்ணு, மகாரம் அப்படிங்கிறது சிவன். இந்த மூன்றையும் இப்படி வச்சுக்கிட்டு சாஸ்திர நெறிப்படி அந்த ஊதிய பாபானுடைய ஊதி திருநீர்னு சொல்லலாம். திருநீர் அணிஞ்ச தவசீலரான தூர்வாசர் பித்ருலோக கிணத்தை குனிஞ்சி பார்க்கும்போது அவருடைய நெற்றியிலிருந்து ஒரு சிறு துளி அந்த திருநீர் உள்ளே வேந்து போச்சு கிணத்துல. ஆகையினால்தான் சொர்க்கமாக இது மாறி போச்சு நரகம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வேஸ்வரன் சொல்லியிருக்கிறாரு. அவங்ககிட்டெல்லாம் பார்த்தீங்களா, திருநீற்றினுடைய அந்த உதியினுடைய மகிமை எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சின்ன ஒரு துளி, அந்த சிறிதளவு அந்த திருநீர் அந்த பாவம் செஞ்சவங்க அந்த கிணத்துல இருந்தாங்க இல்லையா, அந்த நரகத்தில் அவங்க மேலே பட்டதுனால புண்ணியம் செஞ்சவங்களாக மாறி போட்டாங்க. சொர்க்கமாகவே அது மாறிப்போச்சு. அதனால் நாள்தோறும் நாம் உதியும் அந்த திருநீரும் நெற்றியில் வச்சுக்கிட்டு சிவபெருமானை சாய் பெருமானை போற்றி வணங்கணும் அப்படிங்கிறது இந்த இந்த பதிவினுடைய ஒரு நோக்கம். இதனால தான் சொல்கிறேன், உதி நம்முடைய விதியை மாற்றும். உதி நம்முடைய விதியை மாற்றும். தூணியின் நெருப்பில் பக்தனின் துன்பம் தூசு தூசாகும் அப்படின்னு நம்ம பாட்டு எழுதியிருக்கோம். அதே மாதிரி எல்லோருமே பார்க்குற எல்லோருமே தினம் உதியை தவறாமல் உபயோகம் பண்ணிட்டு வாங்க. ஒரு சொட்டு நாக்கில் வச்சுக்கோங்க எடுத்து. அதே மருந்து, அவரே மருத்துவராக மாறுவார். அதுதான் நான் என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். நோய் இல்லாமல், நொடி இல்லாமல், வலி இல்லாமல், வேதனை இல்லாமல், வருத்தம் இல்லாமல், மன உளைச்சல் இல்லாமல் ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக, அன்பாக, உயர்வாக, மகிழ்ச்சியாக, பாதுகாப்பாக, வெற்றிகரமாக, அமைதியாக, ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு உங்களை வாழ்த்துறேன். இந்த உதியை உபயோகப்படுத்த நினைவு கூட்டுறேன். எல்லாரும் சொல்லுங்கள், ஓம் சாய்ராம் சொல்லுங்கள். எல்லாரும் அணியுங்க, உதிய விபூதியை அணியுங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. சிவபெருமானும் சாய் பெருமானும் கண்டிப்பாக ஒன்று தான் என்று உணர்வீர்கள். நீங்கள் நல்ல உயரத்தை எட்டுவீர்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.